வணக்கம் நண்பர்களே. இந்த கோடை விடுமுறையில் நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை இந்த நிறைய கிளாஸில் சேர்க்குறீங்க. அதில் யோகாவும் முக்கியமான கிளாஸாக அமையுது. யோகா மேலே உங்கள் ஆர்வம் திரும்புறது ரொம்ப மகிழ்ச்சியை தருவது. இதில் நிறைய யோகா மையங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த யோகா வந்து சுகருக்கு நல்லது, இது ப்ரெஷருக்கு நல்லது, இது முதுகுவலிக்கு நல்லது, கால்வலிக்கு நல்லது அப்படின்னும் நிறைய யோகா நிறுவனங்கள் ஃபோக்கஸ் செய்கிறாங்க. நிறைய பெற்றோர்களும் சரி, நிறைய நோயாளிகளும் சரி, இதை சார்ந்து இதில் எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பைத்தியத்தில் இதில் போகலாமா அதில் போகலாமா அப்படின்னு போகிறாங்க. எனக்கு தெரிந்த யோகாவை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள். யோகா அப்படிங்கிறது என்னன்னா, யோகம் அப்படின்னா நலமாக, ஞானத்தோடு, மகிழ்ச்சியாக, ஃப்ரீயா, லேசா, அதாவது இறைவனோடு இரண்டர கலத்தல். அதாவது இறைவன் வேறு, இந்த ஆன்மா வேறு அப்படின்னு இல்லாம இரண்டுமே ஒன்று அப்படின்ற நிலை அடைகிறது. இது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த காலை தூக்கி இந்த காது கிட்ட வச்சுக்கிறது, அதுவும் யோகா தான். அது ஒரு யோகாவோட ஒரு நிலை. இப்போ இந்த யோகாவோட 8 நிலைகள், யோகால மொத்தம் 8 நிலைகள் இருக்குது. இது என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயத்த நிலை 4, அதுக்கப்புறம் அதோடைய முடிவு நிலை 4. ஆயத்த நிலை அப்படிங்கிறது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். அதுக்கப்புறம் ஒன்றுத்துலேயும் நிறைய விரிந்து கொண்டே இருக்கும். அது காணொலி பெருசாயிடும். நான் இதில் இருக்கிற சுருக்கத்தை மட்டும் சொல்கிறேன். இதோட முடிவு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரை, பிரத்யாங்கரம், தியானம், சமாதி நிலை. இந்த முதல் 4 இந்த அஸ்திவார நிலைகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயமம், நியமம். இந்த யோகா கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த காலை கையை வளைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயமம், நியமம் அப்படின்னா என்னன்னா, செய்வதை செய்ய வேண்டும், செய்யாதிருப்பதை செய்யாமல் இருக்கணும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, செய்வதை செய்யணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், நல்ல ஆடைகளை அணியணும், ஒரு உடம்புக்கு தோதான உணவுகளை சாப்பிடணும். அதாவது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அது என்ன நியமம்? அதாவது இந்த இயமம் நியமம்ல நல்லவற்றை செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி நல்லவற்றை இல்லாததை செய்யாதிருத்தல். என்னன்னா, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இந்த மாதிரி பொறாமைப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, கோபம் கூடாது, கடும் சொல் கூடாது, இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் செய்யாதிருத்ததை செய்யாமல் இருக்கணும், அது இயமம். நியமம்ங்கிறது செய்யவற்றதை செய்யணும். அதுக்கப்புறம் தான் ஆசனம். ஆசனம் அப்படின்னா என்னன்னா, பொதுவாக எல்லா ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி அசைவில்லாம, ரொம்ப உடம்ப 4 பக்கம் விரிந்து போகாம, உடம்பை எப்படி சுருக்கி அந்த ஒரு இடத்துல உட்காரத்துக்கு பேர் தான் ஆசனம். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த சும்மா இருக்கிறது தான். அதை பத்தி தான் வடிவேலண்ணா கூட ஒரு நகைச்சுவையில சொல்வாரு. சும்மா ஒரு இடத்துல இருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் ஆசன பயிற்சி. அது ஆசன பயிற்சி என்னன்னா, உடம்பை நல்லா வளைத்து நெளித்து ஒரு இடமா வைக்கணும். அது வைக்கும்போது உணவு பத்தின ஆசைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு பிராணாயாமம். ஏன்னா இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது என்னன்னா, காற்று சுவாசித்தல். இந்த பிராணாயாமம் அப்படின்னோடனே நீங்க நிறைய இப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் இந்த அனுலோம் விலோம், அப்புறம் இந்த வைத்த பிரம்மாரி, அவ்வளோலாம் கூட வேணாம். சாதாரண யோகா அப்படின்னா திறந்த துளி இது பிராணாயாமம் சொல்லுவாங்க. அதாவது திறந்த வெளியில இயற்கை காற்று, அதாவது காலை வேளையில இந்த 5லேருந்து 6 மணிக்கு எவ்வளோ பொல்யூஷனான நகரத்தில் கூட ஓரளவுக்கு சுத்தமான காற்று இருக்கும். ஸோ இதுதான் அந்த யோகத்துக்கான ஆயத்த நிலை. என்ன 4 பாருங்க: இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். இது ஆயத்த நிலை. இந்த ஆயத்த நிலை ஆன உடனே அடுத்து முடிவு நிலைன்னு இருக்குது. அது என்ன முடிவு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரை, பிரத்யாங்காரம், தியானம், சமாதி. தாரை அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம மனசுல நீங்க யோகா பண்ணணும், இந்த தியானம் பண்ணணும், நிறைய பேரும் சொன்னோடனே இந்த விளக்கு முன்னாடி நிற்கிறது, சாமியை கற்பனை பண்ணிக்கிறது, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை கற்பனை பண்ணும்போது நீங்க கண்ணை மூடி பாருங்க. அந்த கண்ணை மூடின உடனே தான் தேவையற்ற எண்ணங்கள் நிறைய வரும். அடுத்து என்ன சாப்பிடலாம், அப்பதான் தலை சொரியும், அப்பதான் சட்டை இழுக்கும். நீங்க செய்து பாருங்க, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் பாருங்க. உங்க வேலையில இருக்கிற ஆட்கள் உங்க கண்ணு முன்னாடி வருவாங்க. நீங்க நேற்று காலையில திட்டின உங்க கண்ணு முன்னாடி வருவாங்க. அடுத்து என்ன செய்யணும் நீங்க மனசுல, அப்ப எண்ணங்கள் பலவற்று கடல் போல எழும். அதுல அந்த தீய எண்ணங்களை நல்ல எண்ணங்களால வச்சு அடிக்கிறது பேர் தான் தாரை. அந்த பிரத்யாங்காரம் அப்படி என்னன்னா, நல்ல எண்ணங்களை மட்டும் நிக்க வச்சு கெட்ட எண்ணங்களை நீக்கி விடுறது. அதுல தியானம் அப்படின்னா என்னன்னா, அந்த பலவற்றையான நல்ல எண்ணங்களை எல்லாமே ஒதுக்கிட்டு
ஒரே ஒரு நல்ல எண்ணம், அதாவது இறைவனை அடைதல். அதுதான் யோகத்தோட முற்று முடிவு நிலை. அது நினைச்ச உடனே சமாதி நிலை அப்படின்னா என்னன்னா, இந்த ஆன்மா வேறு இறைவனோட ஆன்மா வேறு அப்படின்னு இல்லாம இரண்டும் ஒன்றரை கலத்தல். அதை தான் துவைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இரண்டரை கலத்தல் அப்படின்னு. இதுதான் யோகாவோட பயிற்சி. இது இவ்வளவும் புரியணுமா? அதெல்லாம் வேண்டாம். காலையில இப்போ ஒரு பாய் எடுத்துட்டு போனோமா, ஒரு யோகா மேட் எடுத்துட்டு போனோமா, வார்ம் அப் பண்ணோமா, அதுவும் யோகா தான். ஆனா அறம் இல்லாத யோகா, அதாவது தீயவற்றை செய்யாதிருத்தல், நல்லவற்றை செய்தல், இது இல்லாத யோகா பயன் தராது. இது ஏதோ எனக்கு என் சிற்றறிவுக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.